கைஸ் நான் ஒரு நார்மல் வீடியோ போடலான்னு தான் இருந்தேன். அதில் வந்து செம்ம க்ரேஸியான ஒரு லக்கு கிடச்சிச்சு கைஸ். இந்த லக் என்னென்னு இந்த வீடியோவில் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் தோற்றுட்டேன். ஆனால் என்னால் அசைய கூட முடியல கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். இந்த வீடியோவை நான் எடுக்கிறதுக்கு காரணம் என்னதுன்னா, யூனிகார்ன் ஐலாண்ட் எப்படி போகிறதுன்னு தான் கைஸ் இந்த வீடியோ எடுத்தேன். ஆனால் சம்திங் க்ரேஸி ஹேப்பன் கைஸ். கைஸ் நார்மல் வீடியோ மாதிரி தான் கைஸ் இது போயிட்டு இருந்தது. எல்லா பேகு மெடிக்கெட்லாம் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன் கைஸ். கோல்லாம் ஒன்று ஒன்று வாங்கிட்டு இதில் போட்டு போகும்போது டக்குன்னு வந்து ஆசிட் டெசர்ட் கிடச்சி கைஸ். ஆசிட் டெசர்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு இடத்துல பார்த்தா ஒரே ஒரு ஜாம்பி மட்டும் என்னை துரத்திட்டு கைஸ். நான் எந்த ஒரு சத்தமே தரல. எப்போதுமே இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜாம்பிஸ் வந்து இவ்வளோ லாங்காலாம் வச்சுருக்காது கைஸ். ஆனால் ஏன் என்னை துரத்திட்டு வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது தான் ஃபியூல் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. சரி ஏதோ ஒன்று பண்ணி தான் இந்த ஜாம்பியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் நான் வந்து இதை பெருசாக கண்டுக்கல. நானும் அந்த ஜாம்பியை இது பண்ணிட்டு அங்கே போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கலான்னு போனேன் கைஸ். போயிட்டு அங்கே வந்து நிறையா குட்ஸ் இருந்தது கைஸ். இதை எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். நான் இதில் கோல் இருந்தது, நகேட் இருந்தது, சில்வர் பிளேட் இருந்தது, எல்லாமே இருந்தது கைஸ். நல்லா அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக போணுச்சு கைஸ். நானும் அந்த ஜாம்பியை வந்து பெருசாக கண்டுக்கல கைஸ். ஏதோ ஒரு பக்கில் வந்து அது வந்திருக்கு அப்படி தான் கைஸ் நினச்சேன். அதுவும் அந்த ஜாம்பி வந்து நார்மலாக கூட போகல கைஸ். நல்லா ஒரு மாதிரி கிளிச்சான மாதிரி தான் இருந்தது. ஆனால் அது அவ்வளோவா நான் கண்டுக்கல. ஏதோ ஒரு பக் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன் கைஸ். கைஸ் அதுக்கப்புறம் சூப்பராக தான் கைஸ் போயிட்டு இருந்தது. எல்லாமே பண்ணேன். இந்த பிளேட்லாம் எடுத்து வச்சுட்டு ஆரம்பையில் வண்டி ஓட்டு போயிட்டே இருந்தேன் கைஸ். அப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கும் போது இதெல்லாம் நினச்சி கைஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் கைஸ் ரொம்ப மர்மமாக இருந்தது கைஸ். என்னென்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். டக்குன்னு என்னன்னு தெரில, எல்லா ஜாம்பியும் ஒரே நேரத்தில் வருது கைஸ். இது என்ன ஆயிடுச்சு ஏது ஆச்சுன்னு தெரில கைஸ். இங்கே பாருங்க, எப்போதுமே சாம்பிலாம் பக்கத்தில் இருந்தால் தான் வரும். இப்போ எல்லா சாம்பியும் ஒரே நேரத்தில் வருது. அது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். நானும் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், எல்லா சாம்பியும் ஒரே நேரத்தில் என்ன அட்டாக் பண்ண வருது கைஸ். இன்னமும் ஏதோ ஒன்று வந்து வந்துட்டான், அதனால் நீங்கள் எல்லாருமே அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து அட்டாக் பண்ணிச்சு கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். நான் வந்து அந்த ஜாம்பியை கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போயிட்டு உள்ளான பண்ணேன் கைஸ். ஆனால் என்ன ஒரு மிஸ்டீரியஸ் ஆனால், நான் போயிட்டுருக்கும் போது டக்குன்னு வந்து கொஞ்சம் இந்த இடத்துல அழைச்சிட்டு போயிருந்தேன் கைஸ். ஆனால் டக்குன்னு வந்து ஒரு புல்லட்டு வந்துச்சு கைஸ். யாரோட புல்லட்ரா அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது தான் இவங்க வந்தாங்க கைஸ். நான் இந்த எல்லா ஜாம்பியும் கேதர் பண்ணி அப்படியே கூப்பிட்டு போகும்போது தான் கைஸ் இந்த புல்லட் வந்துச்சு. ஆனால் எப்போதுமே இந்த மாதிரி அவுட்லாஸ்லாம் வந்து குதிரையில் தான் கைஸ் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து குதிரையே இல்லாமல் எந்த ஒரு அட்டாக்கான ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்தாங்க கைஸ். அதுதான் கைஸ் ரொம்ப மிஸ்டீரியஸாக இருந்தது. ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்களோட குதிரையை அட்டாக் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு ஒன்று இருந்தது கைஸ். அப்புறமேலு நான் வந்து வீடை லூட் பண்ண போயிட்டேன் கைஸ். அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடெலாம் லூட் பண்ணிட்டு அப்புறமேலு ட்ரெயின் எடுத்து கிளம்பிட்டேன் கைஸ். எவ்வளோ கொச்சம் முச்சன்னு இருக்குது பாருங்க கைஸ். அப்புறமேல் டே டைம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். ஏன்னா அது ரொம்ப பயமாக இருந்தது கைஸ். ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டுருக்கும் போது தான் சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு கைஸ். என்னன்னா அவங்க மட்டும் ஆயிருக்கலான்னு பார்த்தா, இங்கே சேஃப் ஜோனில் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வீட்டில் கூட இந்த ஜாம்பிஸ் வந்து ஆக்டிவாக இருந்தது கைஸ். எப்போதுமே ஜாம்பிஸ் வந்து தூங்கிட்டு தான் இருக்கும். நம்ம எதாவது டிஸ்டர்ப் பண்ணால் தான் கைஸ் அது ஆக்டிவ் ஆகும். அதுதான் கைஸ் இப்போ ஒரு நியூ அப்டேட்டு. ஆனால் இங்கே பாருங்கள் கைஸ், நான் எதுவுமே பண்ணல ஆனால் ஆக்டிவாக இருக்குது.
இது எதனால் நடக்குதுன்னு தெரில. அதே மாதிரி அந்த காடும் வந்து ஜாம்பியை ஷூட் பண்ணுற மாதிரி தெரில கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். மொத்தம் 4 ஜாம்பி இப்போ என்கிட்ட இருக்குது கைஸ். நான் வந்து 2 ஜாம்பியை கொண்டுட்டு அது மேலே ஹீல் பண்ணிட்டு நான் வந்து போயிட்டேன் கைஸ். சரி இதை இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளார இதுன்னு உள்ளார போயிட்டு பண்ணேன் கைஸ். இந்த பேண்டேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது இருக்கிற 2 சாமியும் காணும் கைஸ். எங்கே போனாங்க என்ன ஆனாங்கலாம் தெரில கைஸ். எங்கே 2 சாம்பியை காணும். அதுக்கப்புறம் தான் கைஸ் நான் வந்து இங்கே ஒரு ட்ரெயினில் ஒரு சாம்பி இருந்தாங்க கைஸ். ஒரே ஒருத்தன் தான், இன்னொருத்தன் எங்கே போனானே தெரில. ஆனால் நான் வந்து அதெல்லாம் கண்டுக்கல கைஸ். ஆனால் போகும்போது தான் ஜாக் பேட்டாக அவனுக்கு கிடச்சிச்சு கைஸ். 1 இல்லை 2 இல்லை, மொத்தம் 3 யூனிகார்ன் கைஸ். செம்மையாக இருந்தது கைஸ். இது ஏன் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னா, யூனிகார்ன் வந்து 150 வந்து டெட்டாக இருக்கும் போது பண்ணுவாங்க, 250 வந்து அலைவாக இருக்கும் போது பண்ணுவாங்க கைஸ். இது வந்து 3னா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும் கைஸ். நான் அதுக்கப்புறம் யூனிகார்னை வந்து என்னால் வந்து ஸ்டோர் பண்ண முடியல கைஸ். யூனிகார்னை ஏதோ ஒரு பக்கால் ஸ்டோர் பண்ண முடியல. அதனால் நான் வந்து அவங்கள அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணேன் கைஸ். அதுக்கப்புறம் நான் வந்து போயிட்டு இருந்தேன் கைஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் வேர்வுல்ஃப் நைட் வந்துச்சு. வேர்வுல்ஃப் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டே டைமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அடித்தேன் கைஸ். அப்புறம் டே டைம் வந்துச்சு, எல்லாமே பண்ணிட்டு இந்த ஜாம்பிஸ்லாம் நல்லா இருந்தது கைஸ். எல்லாமே பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். டக்குன்னு வந்து எனக்கு வால்ட்டு இவங்கெல்லாம் கிடச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு பேங்க்கோட கோடு எடுத்துகிட்டு போய்ட்டு வால்ட்டெல்லாம் லூட் அடிச்சிட்டு இருந்தேன். ஃபுல்லாக எனக்கு ஒரு பாண்ட்ஸ்லாம் நிறையா கிடச்சிச்சு. ஆனால் என்ன ஒன்றா 1-2 பாண்ட் தான் கிடைக்கிது. அதுதான் மண்டை உளைச்சலாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா பாண்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு குட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு மொத்தம் 3 பேங்க் கைஸ். 3 பேங்க்கையும் லூட் பண்ணிட்டு அதுமேலு இதுக்கு வந்துட்டேன் கைஸ். சரி ஒரே ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம், இன்னும் கொஞ்சம் அந்த வீடெல்லாம் லூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தேன் கைஸ். டைம் ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் வந்து அப்படியே நேரம் ஆகிட்டு இருந்தது. இந்த நைட்டில் தான் கைஸ் இதுவும் வேர்வுல்ஃப் நைட்டாகவே இருந்தது கைஸ். அது ஏனே தெரில. நானும் அந்த டைம் போகும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். சரி வெயிட் பண்ணுறது எதுக்கு, நம்ம போயிட்டு வேர்வுல்ஃபில் அடிச்சிட்ருக்கலாம் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்வுல்ஃபில் அடிக்க போயிட்டேன் கைஸ். வேர்வுல்ஃபில் அடிச்சுட்டு அதே மாதிரி வேர்வுல்ஃப் என்னதுன்னா, இந்த பிரசிடென்ட் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் வேர்வுல்ஃப் வந்து ஏற மாட்டாங்க கைஸ். அதுதான் இந்த பிரசிடென்ட் ட்ரெயினுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. ஏன்னா டயர் நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஏற மாட்டாங்க. அதனால தான் கைஸ் இதை இருந்தேன். அதே மாதிரி சோல்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தேன். அது வந்து இப்போ தான் 5 இருக்குது. சரின்னு சொல்லிட்டு எல்லா வேர்வுல்ஃபையும் எடுத்துகிட்டு சரி காலையில் வந்து எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏஎஃப்கே பண்ண போயிட்டேன் கைஸ். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியமாக ஒரு விஷயம்னா, கரெக்டாக 5 மணி ஆகும்போது ஒரே ஒரு வேர்வுல்ஃப் மட்டும் வந்துட்டாங்க கைஸ். என்னால் அசைய கூட முடியல கைஸ். உண்மையிலே சொல்கிறேன், நான் குதிக்க ட்ரை பண்ணேன், அசைய ட்ரை பண்ணேன், எதுவுமே முடியல. அதனால தான் நான் வந்து இது பண்ணேன் கைஸ். அப்போ தான் கைஸ் ரொம்ப மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு. சும்மா தான் கைஸ் சொன்னேன், இது வந்து ஒரு ஃபேக் வீடியோ தான். எல்லோரும் லைக் பண்ணாதெல்லாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபன்னான